உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க தப்பு பண்ணால் அவங்கள எப்படி கண்டிக்கணும், எப்படி திருத்தணும். நீங்கள் ஒரு லீடராக இருப்பீங்க, ஒரு பாஸாக இருப்பீங்க, ஒரு குடும்ப தலைவராக இருப்பீங்க. உங்களுக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, உங்கள் டீம் மெம்பர்ஸு. அவங்க ஏதோ ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி கண்டிக்கணும், எப்படி திருத்தணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கலை. நீங்கள் கண்டிக்கும் பொழுது அது அவங்க காயப்பட்டு அவங்க உங்களை விட்டு விலகி போனாங்கன்னா அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம், கவலை ஏற்படலாம், துன்பம் ஏற்படலாம். ஆனால் இந்த ப்ராப்ளம் வராமல் அவங்கள கண்டிக்க முடியும், அவங்கள திருத்த முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இந்த வீடியோவை முடிக்கும்போது அந்த டெக்னிக் என்னன்னு நீங்கள் கற்றுருப்பீங்க. வெல்கம் டு பிஸ்னஸ் லெசன்ஸ் ஃப்ரம் திருக்குறள், brought to you by brandfully.com. அம்மாங்க வந்து அவங்க பிள்ளைங்களை எப்படி கண்டிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். அதாவது அம்மாங்க வந்து குழந்தைங்களை கண்டிக்கும் போது கையை வேகமாக ஓங்கி மெல்ல அடிப்பாங்க. இந்த காட்சி அப்படியே வச்சு திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருக்கிறார். திருக்குறள் 562, கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். அதாவது கையை வேகமாக ஓங்கி மெல்ல எரியணும். அதாவது கோபம் அதிகமாக படணும். அவங்கள தண்டிக்கும் போது அது அவங்களுக்கு வலிக்காத மாதிரி தண்டிக்கணும். இதுக்கு நேரடி பொருள் என்ன அப்படின்னா, உறவு தொடர வேண்டும் என்றால் ஒருவர் தவறு செய்யும் போது கடுமையாக கண்டித்து மென்மையாக தண்டிக்க வேண்டும். For a relationship to last, when someone makes an error, you should criticize harshly but punish gently. மனிதர்களுக்கு தவறு செய்வது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அந்த தவறு வந்து 2 விதமாக கேட்டகரைஸ் பண்ணலாம். அது ஒன்று வந்து கரப்ஷன், லைஸ், பொய் சொல்லுவது, திருடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொன்று வந்து அவங்க வேலையில் செய்கின்ற ஒரு தப்பு அல்லது பிழை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பெரிய டீம் வச்சு மேனேஜ் பண்ணுறீங்க, உங்ககிட்ட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தினந்தோறும் ஏதோ சிறு சிறு தவறுகள் வேலையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தவறுகளை வந்து நம்ம எப்படி அவங்கக்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அவங்க அந்த தவறுகள் நடந்ததுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான ஃபீட்பேக் என்ன, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அதை கரெக்டாக அதை அணுகணும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் நமக்கு இங்கே கொடுக்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்பு. என்னுடைய பிஸ்னஸ் குரு பரத் கோயங்கா சொல்வார், என்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஈஸி டு சால்வ் பட் பீப்புள் ப்ராப்ளம்ஸ் ஆர் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டு சால்வ் அப்படின்வார். அதாவது நம்ம கூட வேலை செய்கிறவங்களுடைய பிரச்சனைகள், அவங்க செய்கிற தவறுகள், அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும், அதை மன்னிக்க தெரியணும். அதே சமயத்தில் அவங்க அந்த தவறுகளை திரும்ப செய்யாத அளவுக்கு அவங்களுக்கு அதை அறிவுறுத்தணும். இதுதான் வந்து ஒரு நல்ல டீம் பில்டிங்கான ஒரு நல்ல சொல்யூஷன். இந்த குறள் மூலமாக நம்ம ஒரு அருமையான டீம் பில்டிங் டிப்பை கற்றுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு குறள் மூலமாக இன்னொரு நல்ல விஷயத்தை கற்றுப்போம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே.